இன்று உங்களுக்கு பொருளாதார ரீதியாக முன்னேற்றம் தரும் நாள். உத்தியோகத்தில் உங்கள் திறமைக்குரிய அங்கீகாரம் கிடைக்கும். குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் பற்றிய பேச்சுக்கள் கைகூடும். அதிர்ஷ்ட எண் 9. அதிர்ஷ்ட திசை கிழக்கு. வழிபாடு முருகப்பெருமானுக்கு விளக்கேற்றி வழிபட காரிய தடைகள் விலகும். ரிஷபம், மன மகிழ்ச்சி கூடும் நாள். பிள்ளைகளின் முன்னேற்றம் கண்டு பெருமிதம் கொள்வீர்கள். புதிய ஆடை ஆபரண சேர்க்கை உண்டாகும். நீண்ட நாள் ஆசை ஒன்று நிறைவேறும். அதிர்ஷ்ட எண் 6. அதிர்ஷ்ட திசை தென்கிழக்கு. வழிபாடு மகாலட்சுமிக்கு நெய் தீபமேற்றி வழிபட சுபிட்சம் உண்டாகும். மிதுனம், உங்களின் படைப்பாற்றல் வெளிப்படும். தொழில் மற்றும் வியாபாரத்தில் புதிய மாற்றங்களை செய்து லாபத்தை அதிகரிப்பீர்கள். உறவினர்களின் வருகையால் வீட்டில் மகிழ்ச்சி நிலவும். அதிர்ஷ்ட எண் 5. அதிர்ஷ்ட திசை மேற்கு. வழிபாடு மகாவிஷ்ணுவை வணங்கி துளசி அர்ச்சனை செய்வது நலம் தரும். கடகம், தைரியமான முடிவுகளை எடுப்பீர்கள். இளைய சகோதரர்களின் உதவி கிடைக்கும். வேலையில் இருந்த பணிச்சுமை குறையும். வெளியூர் பயணங்களால் புதிய வாய்ப்புகள் தேடி வரும். அதிர்ஷ்ட எண் 2. அதிர்ஷ்ட திசை வடக்கு. வழிபாடு அம்மன் கோவிலில் நெய் தீபமேற்றி வழிபட மன அமைதி கிடைக்கும். சிம்மம், தனவரவு திருப்திகரமாக இருக்கும். உங்களின் பேச்சாற்றலால் சிக்கலான காரியங்களையும் எளிதில் முடிப்பீர்கள். குடும்பத்தில் ஒற்றுமை பலப்படும். பழைய கடன்கள் தீர வழி பிறக்கும். அதிர்ஷ்ட எண் 1. அதிர்ஷ்ட திசை கிழக்கு. வழிபாடு தட்சிணாமூர்த்திக்கு மஞ்சள் மலர்களால் அர்ச்சனை செய்யவும். கன்னி, ராசிக்குள் சந்திரன் இருப்பதால் உங்களின் செல்வாக்கு உயரும். புதிய முயற்சிகளில் வெற்றி காண்பீர்கள். உத்தியோகத்தில் பதவி உயர்வுக்கான அறிகுறி தென்படும். அதிர்ஷ்ட எண் 5. அதிர்ஷ்ட திசை தெற்கு. வழிபாடு விநாயக பெருமானுக்கு அருகம்புல் சார்த்தி வழிபட வெற்றி கிட்டும். துலாம், திட்டமிட்ட பயணங்களால் ஆதாயம் உண்டு. உங்களின் நீண்டகால உழைப்பிற்கேற்ற பலன் கிடைக்கும். அரசு வழி காரியங்கள் தடையின்றி முடியும். ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும். அதிர்ஷ்ட எண் 6. அதிர்ஷ்ட திசை மேற்கு. வழிபாடு துர்க்கையம்மனை வணங்கி வர எதிர்ப்புகள் விலகும். விருச்சிகம், லாபகரமான நாள். உங்களின் கடின உழைப்பிற்கு மேலதிகாரிகளிடம் பாராட்டு கிடைக்கும். திருமண பேச்சுவார்த்தைகள் கைகூடும். நண்பர்களுடன் விருந்து விசேஷங்களில் கலந்து கொள்வீர்கள். அதிர்ஷ்ட எண் 9. அதிர்ஷ்ட திசை தெற்கு. வழிபாடு ஆஞ்சநேயருக்கு வெற்றிலை மாலை சார்த்தி வழிபட காரிய வெற்றி கிட்டும். தனுசு, பாக்கியங்கள் பெருகும் நாள். தந்தை வழியில் எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்கும். ஆன்மீக காரியங்களில் ஈடுபாடு அதிகரிக்கும். வெளிநாடு செல்லும் முயற்சிகள் சாதகமாகும். அதிர்ஷ்ட எண் 3. அதிர்ஷ்ட திசை வடகிழக்கு. வழிபாடு குரு பகவானை வணங்கி வர நற்பலன்கள் கூடும். மகரம், கடந்த கால பிரச்சனைகளுக்கு சுமூகமான தீர்வு கிடைக்கும். வேலையில் உங்களின் திறமை பளிச்சிடும். சுப செய்திகள் இல்லம் தேடி வரும். சேமிப்பு உயரும் நாள். அதிர்ஷ்ட எண் 8. அதிர்ஷ்ட திசை வடக்கு. வழிபாடு சனீஸ்வர பகவானுக்கு எள் தீபமேற்றி வழிபட இன்னல்கள் தீரும். கும்பம், இன்று உங்களுக்கு சந்திராஷ்டமம் நீடிப்பதால் எதிலும் கூடுதல் எச்சரிக்கை தேவை. புதிய ஒப்பந்தங்களை தவிர்க்கவும். யாரிடமும் வாக்குவாதம் செய்ய வேண்டாம். அமைதி காக்கவும். அதிர்ஷ்ட எண் 4. அதிர்ஷ்ட திசை மேற்கு. வழிபாடு சிவபெருமானை தியானித்து ஓம் நமச்சிவாய மந்திரத்தை சொல்லி வர கஷ்டங்கள் குறையும். மீனம், கணவன் மனைவியிடையே அந்யோன்யம் அதிகரிக்கும். கூட்டுத் தொழிலில் எதிர்பார்த்த லாபம் கிடைக்கும். நண்பர்களின் உதவி தக்க சமயத்தில் கிடைக்கும். உற்சாகமான நாள். அதிர்ஷ்ட எண் 3. அதிர்ஷ்ட திசை வடகிழக்கு. வழிபாடு பெருமாளை வணங்கி வர சகல சௌபாக்கியங்களும் கிட்டும்.